ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அரிசியும் பருப்பு சாதம் தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸி. இது 1 pot ரைஸ் தான். கடகடன் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க. இப்போ ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1/4 ஆளாக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்ப பருப்பு எடுத்துக்கூடாது. இப்போ நான் வந்து 1.5 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 ஆளாக்கூட கொஞ்சம் ஜாஸ்தி பருப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதை வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ என்னென்ன போடுறதுன்னு பாருங்க. கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அரிஞ்சு வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளவுதான். டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இதை சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும், தாளிப்புக்கு நல்லா வாசமா இருக்கும். வந்து கொஞ்சம் காரம் நீங்க ஜாஸ்தி வேணும்னா, குழந்தைங்களுக்கு செய்யறதுனா இந்த காரம் போதும். உங்களுக்கு ஜாஸ்தி பெரியவங்க சாப்பிடணும்னு வேணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். டக்கு டக்குன்னு எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம். இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சு ஒர்க் போற பசங்களுக்கெல்லாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் டக்குன்னு இது ஒரு ஃபாஸ்டா செஞ்சு ஒரு ஹாட் பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். இல்ல சாப்பிட்டும் போகலாம். ரொம்ப ஈஸியான இது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. பாருங்க, ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கர் பேன் வந்து அகலமான பேனா வச்சுக்கோங்க. சின்ன நீட்டமா இருக்க குக்கர் வச்சா கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஆயிரும். அகல மாதிரி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வந்துட்டு ஒரு எண்ணெய் வந்து ஒரு இப்ப தேவையில்லையா ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊத்திக்கலாம். நீங்க வந்து அளவுக்கு நான் சொல்றேன், நான் கை அளவு தான். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஏன்னா சாதம் கொஞ்சம் உதிரியா இருக்கணும். உங்களுக்கு கொலன்னு சாதம் வேணாலும் நீங்க வந்து தண்ணி வந்து கூடுதலா ஊத்திக்கோங்க. இல்ல விரைய வேணுனாலும் விரைய, 2 விதமா இது செய்யலாம். கொஞ்சம் நம்ம கொலன்னு வேணும்னா அப்படி செஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டுற மாதிரி இருந்தா. நம்மளுக்கு விரைய வேணும்னா தண்ணி வந்து 1:2 தான். ஒரு ஆளாக்கு 2 ஆளாக்கு தண்ணி, அவ்வளவுதான். அந்த அளவு தான். இப்ப நல்ல சூடு ஏறட்டும். இது சூடு ஏறின உடனே நம்ம தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து சின்னதா வச்சிருக்க ஸ்பூன், அதனால சொல்றேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாம் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா போட ஒன்று ஒன்றா கொஞ்சம் வறுபட்டுரும் உங்களுக்கு. இது காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதெல்லாம். லாஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்போ வதக்கிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிருங்க. டக்குன்னு காலையில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சாதத்தை போட்டு 1 pot ரைஸ் தான். ஒரு 2 ஸ்டீம் விட்டால் அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா, ஆஃபீஸ் கிளம்பிட்டு வந்தாலும் இது டக்குன்னு ஆயிரும். சாப்பிட்டுட்டு போயிடலாம். இப்போ பசங்க வந்து ஊர் வந்து இருந்து ஒர்க் பண்ணுற பசங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா சமைச்சிட்டு. வெளியே சாப்பிடாத பசங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான இது. பாருங்க, நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. கொஞ்சம் வதக்கி நல்லா வந்துச்சு. ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாக பண்ணாதீங்க, லைட் இது வந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேண்டான்னா பெருங்காயம் போட வேண்டாம். நான் பெருங்காயம் போட்டுப்பேன். பருப்பு வகை எது சேர்த்தாலும் நான் வந்து பெருங்காயம் போட்டுப்பேன். அதனால பெருங்காயம் போட்டு நல்ல வாசமாக இருக்கும். பெருங்காயம் போட்டிங்கன்னா கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், பெருங்காயம் போட்டு. நெக்ஸ்ட்டு தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப தக்காளி தேவையில்ல இதுக்கு. 2 தக்காளி போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் லைட் அந்த கலரி பதம் வந்தோடனே நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துச்சு. ரொம்ப மசிய வேண்டாம், ஏன்னா நம்ம குக்கரில் தான் விட போகிறோம்.
அதனால இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்கள். டக்கு டக்கு 4 பொருள் தான் இதில் சேர்க்க வேண்டியது. ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பருப்பு சாதம் வந்துட்டு கூட வந்து உருளைக்கிழங்கு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வெறும் ஒரு மோர் மிளகா, ஒரு கொஞ்சம் ஊறுகாய், ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்கு நல்லாயிருக்கும், கருவாடு தொக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஏன்னா எல்லா காம்பினேஷனும் காரமாக உள்ள காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும். உப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான். உங்கள் உப்பு அளவில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதையும் ஒரு 2 வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து அரிசியும் பருப்பும் வந்து 2 ஆளாக்குக்கு எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு இந்த ஆளாக்கு சைஸ் வந்து, இந்த ஆளாக்குல 1 ஆளாக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 ஆளாக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்ப பருப்பு போட்டுக்காதீங்க. அப்போ நான் 2 ஆளாக்கு எடுத்துருக்கேன், ரெண்டுமே சேர்த்து அரிசியும் பருப்பும். அப்போ நான் 4 ஆளாக்கு தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 2. அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். இந்த வேலை தண்ணி கொதி வந்தவுடனே அரிசியை போட்டுடலாம். நல்லா இப்படி ஒரு 2 விசை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊறினா நல்ல சாதம் வந்து நல்லா நீட்டம். நீங்கள் புழுங்க அரிசி எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன அரிசி தேவையோ அந்த. இல்லை வந்துட்டு ஸ்டீம் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சும்மா வந்து பச்சரிசியில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இது நான் வந்து புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி எடுத்திருக்கேன். வந்துட்டு இதை போட்டு 2 ஸ்டீம் தாங்க, 2 ஸ்டீம் விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருனா எடுத்துட்டா பலன்னு இருக்கும். நான் வந்து விரையா தான் வைக்க போகிறேன் சாதம் நான். உங்களுக்கு கொலன்னு வேணும்னா வச்சுக்கோங்க. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போடுங்க. எப்பவுமே பாருங்க எப்படி இருக்குன்னு, ஊறி வந்திருக்கு நல்லா. இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். அரிசி உலையில போடும்போது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எந்த சாப்பாடு செய்யும் போதோ ஒரு சிலுவை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நீங்கள் வந்து வேறு எதாவது இருந்தால் உங்கள் சாமியை நினச்சிட்டு போடுங்க. வந்துட்டு நான் ஏன்னா அந்த சிலுவை எதுக்கு போடுறதுன்னா, நம்மளுக்கு சாப்பாடு வந்து எப்போவுமே வத்தாமல் கிடைக்கணும்னு சொல்லி தான் அந்த சிலுவையை போட்டுட்டு போடுறது. இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஒரு நிமிஷம் என்ன செய்யலாம், கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளார இப்போ கொஞ்சம் நம்ம ரிச்சாக சாப்பிட்ணுன்னா நெய் வந்து போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் நெய் போட்டால். நெய் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. பசங்க சாப்பிட்றாங்க, அதனால தான் நல்லா நெய் ஊற்றுறேன். பெரியவங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து நெய் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். இல்லை உங்களுக்கு யூஸ்டு சாப்பிட்றதுக்கு எனக்குன்னா ஓகே. நெய் போட்டாச்சு. போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லியை வந்து ஃபுல்லாக மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு ஸ்டீம் போட்டுற வேண்டியதை. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். டக்குன்னு ஆயிரும். ரொம்ப வந்து டைமே எடுத்துக்காது நம்மளுக்கு. வந்து கொதி வந்த நல்லா அந்த கொதி வரும்போது எப்பவுமே இது போடுங்க, லிட்டு போடுங்க. போட்டு 2 ஸ்டீம். இது டைமிங் வந்து 2 ஸ்டீம் தான். அதுதான் முடிச்சு வச்சு 2 ஸ்டீம் வந்தோடனே காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க 2 விசில் வந்துச்சு. 2 விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு. இப்படி பலன்னு இருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள் வேலை. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகா சேர்க்காம வெறும் காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் குழன்னு செஞ்சு ஊட்டிக்கோங்க. நம்மளுக்கு பெரியவங்களுக்குன்னா என் பசங்களுக்கு வந்து இப்படி பலன்னு தான் பிடிக்கும், அதனால இப்படி செஞ்சுட்டேன். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள்
சர்வ் பண்ணிடுங்க. எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்க சாதம். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டீமுக்கு மேலே விட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும், சாதம் கொல கொலன்னு ஆயிரும். அதனால வந்துட்டு ஒரு 2 ஸ்டீம் தான் இதுக்கு. 2 ஸ்டீம் விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டக்குன்னு ஆயிரும். தக்காளியும் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி தான். நான் இன்னைக்கு வந்து அப்பளம் ஆஃப்டர்நூன் தான் அப்பளமும் மோர் மிளகாவை தான் வச்சுட்டேன் நான் இன்னைக்கு. ஏன்னா நியர்லி ஒரு 15 டேஸாக நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் செஞ்சுட்டேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.